ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நைட் டின்னருக்கு இட்லி தோசை மாவு இல்லை, நேற்று தான் சப்பாத்தி போட்டோம். அப்படி சரி ரவை கிச்சடி போட்டலாம் அப்படின்னு எடுத்து அப்படியே மூஞ்சியை பார்க்குறாங்க. சரி இதை வச்சு ஒரு ரவா தோசையை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கப் ரவாக்கு 3/4 கப்பு அரிசி மாவு, ஒரு அரை கப் வந்து கோதுமை மாவு இல்லைன்னா கேப்ப மாவு ஏதாச்சும் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். வெஜிடபிள்ஸ்க்கு கேரட், பீன்ஸ், கேப்சிகம் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் கிரேட்டட் கேரட்ஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கேன். கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாத்தையும் பொடிசாக கட் பண்ணிக்கலாம். அது கூடவே இஞ்சி, பச்சை மிளகாவையும் பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா ஒரு செம்பு தண்ணி, தோசை மாவை விட கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி வந்து கரைச்சி வச்சுக்கலாம். உப்பு, நம்ம கட் பண்ணி வச்சுக்க வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துட்டு விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணால் கட்டி தட்டாமல் வரும். இப்போ தாளிப்புக்கு நெய்யில் சீரகம், மிளகு, பச்சை மிளகா வேணா கூட இப்போ கூட சேர்த்துக்கலாம். நான் காரம் கம்மியாக இருக்கட்டும் அதோட நிப்பாட்டிக்கிறேன். அண்ட் கூடவே முந்திரி பருப்பு இல்லைனா கடலை பருப்பு கூட சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பேட்டரில் ஊற்றிட்டு இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணும் கன்சிஸ்டன்சி. அப்போ தான் கிறிஸ்பியாக வரும் தோசை. 15 மினிட்ஸ் ஊறினதுக்கப்புறமா இப்படி சுட்டு எடுத்து பாருங்கள், அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ப்ரொபோர்ஷனில் ரவா தோசை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். சாம்பார் கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா அப்படி இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.